யோகா அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தமிழில் வந்து யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதோட பொருள் என்னென்னு பார்த்தா ஒன்று சேர்த்தல் அல்லது இணைதல் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த யோகா முதல்ல நமக்கு எங்கே உருவாச்சு அப்படின்னு பார்த்தா நம்ம இந்தியாவில் தான் உருவாச்சு. இதை யார் உருவாக்கினது? பதஞ்சலி முனிவர் அப்படிங்கிறவர் உருவாக்கினார் அப்படிங்கிறது நமக்கு சொல்லப்படுறது. இப்போது இந்த யோகாவில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய உடல், மனம் மற்றும் ஆன்மா இது மூணுமே வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு பயிற்சி முறை தான் வந்து யோகா அப்படிங்கிறது. நம்மளை நிறைய பேர் என்ன நினச்சிப்போம், ஆசனாஸ் பண்ணுறது தான் முழுக்க முழுக்க யோகா அப்படின்னு நினச்சிப்போம். நமக்கு யோகா அப்படின்னாலே நமக்கு தெரிஞ்சது ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுவோம், ஆசனாஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு புரிதல் இருக்கிற விஷயம் இதுதான். அப்படி கிடையாது. இது வந்து ஒரு பார்ட்டு தான் யோகாவில். அப்போ முழுக்க யோகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு 8 விஷயங்கள் உள்ளடக்கினது. அது என்னன்னு பார்க்கலாம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி. இந்த 8 விஷயங்களும் உள்ளடக்கினது தான் வந்து யோகா அப்படிங்கிறது. இந்த யோகாவில் நம்ம மேலும் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுடைய தனிப்பட்டவரின் நினைவு நிலை அல்லது ஆன்மா பிரபஞ்ச சக்தியுடன் இணைதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட பாடி, மைண்ட், சோல் இது மூணுமே நம்மளால் ஒன்றிணைக்க முடியுது அப்படின்னும் போது பிரபஞ்ச சக்தியுடன் நம்மளால் இணைய முடியும். இது எப்படின்னு பார்த்திங்கன்னா, அண்டத்தில் இருக்கிறது தான் பிண்டத்தில் இருக்குது. அப்போது இதை நம்ம மூணுமே வந்து நம்மளால் ஒருங்கிணைக்க முடியும்னும் போது நம்மளால் பிரபஞ்ச சக்தியுடன் இணைய முடியும். இந்த யோகா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டுமே நமக்கு கிடைக்கும். நம்மளோட மனநிலை வந்து ரொம்ப தெளிவான மனநிலையாக இருக்கும். ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னும் போது நமக்கு ஒரு குழப்பம் வராது. எந்த டெசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிற ஒரு திறன் வந்து நமக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியமும் நமக்கு நல்லபடி இருக்கும். அப்புறம் நான், ஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளை விட்டு போயிடும். நம்ம வந்து பிரபஞ்சத்தோட ஒரு இணைந்த ஒரு மனநிலை நமக்கு வந்துடும்.